ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணதான். டேட் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். வேணும் அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண அந்த சார்ட்டு. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிற சார்ட் பார்த்திங்கன்னா USD JPYயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணோம். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இறங்கி வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரைஸ்க்காக மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே ஒரு இம்பல்சிவான மூவோட ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வந்து இம்பல்சிவ் மூவ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு போரிங் கேண்டில் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். போரிங் கேண்டில் ஜஸ்ட் ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து தெரியும் இங்கே இது வரைக்கும் வந்து எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுது அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம். அதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் சிம்பிளான ஒரு மெத்தட் மார்க்கெட் எந்த சைடில் வந்து டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டிங்கனாலே போதுமானது. சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆர்டர் பிளாக் மார்க்கிங்ஸில் பார்த்தோம்னா நம்ம வந்து 2 ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், 1 2 அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி சிஹெச் வந்து பண்ணிடுச்சு. ஸோ வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குனாலே இந்த மார்க்கெட்டில் நம்ம டேரெக்டாக வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், கொஞ்சம் பஃபர் விட்டு மார்க்கெட்டில் இது பண்ணுறோம். இந்த பஃபர் விஷயம் வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து சொல்லாமல் இருந்ததுனால எல்லோரும் மறந்துடுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பஃபர் ஆனால் நம்ம வந்து வைக்கணும். எந்த இதாக இருந்தாலும் ஒரு ஆர்டர் போடுறோம்னா ஒரு 2-3 பிப்ஸ் வந்து தள்ளி வைக்கணும். அது வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இல்லைன்னா ஷார்ப்பாக வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டைட்டாக வச்சுருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து இங்கே எஸ்எல் தான் ஹிட் ஆகும். சரிங்களா, அப்படி எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அதோடையே விடாமல் அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து மார்க்கெட்டில் பார்க்குறது ரொம்பவுமே வந்து சேஃபாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் இந்த பஃபர் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். பஃபர்னால் ஸ்டாப் லாஸுக்கு கீழே ஒரு 2 பிப்ஸ் 3 பிப்ஸ் அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் டேரெக்டாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சரிங்களா, போக போக நம்ம வந்து இது அச்சீவ் பண்ணுது அப்படின்னா பிரேக் இன் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். பட் பஃபர் வைக்கிறது எப்போவுமே நீடட். சரிங்களா, இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹை வந்து ரீசெண்ட் டார்கெட். சரிங்களா, இது வந்து டேரெக்டாக அடிச்சிடும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்ட் டார்கெட் இது ரீசெண்ட் டார்கெட்டு இது வரைக்கும் நமக்கு சாலிடாக அடிச்சிடும். அதுக்கு மேலே வந்து போகிறவங்க பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம தாராளமாக வந்து போய்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்மளுடைய ரீசெண்ட் டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. பிரேக் ஈவன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். சரிங்களா, அப்போ வந்து நமக்கு ஒருவேளை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆனாலும் நமக்கு லாஸ் வந்து ஆகாது. சரிங்களா, இப்படி வந்து வச்சிடணும். சரிங்களா, இப்படி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா இது பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஷியலாக எடுக்கிறது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வந்தோடனே பாதி டார்கெட் வந்து எடுத்துடணும். ஒரு லாட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 0.5 லாட் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இதில் பார்ஷியலாக புக் பண்ணிடணும். அதுக்கு மேலே இருக்கிறத வந்து பார்ஷியலாக நீங்கள் வந்து விட்டுறலாம். ரெண்டுமே வந்து உங்களுடைய விருப்பம் தான். எது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கோ, எது உங்களுக்கு பண்ணலான்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம மார்க் பண்ணதை விட டேரெக்டாக டபுள் மடங்கு வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. இது வந்து லைவ் மார்க்கெட் கீழேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைரெக்ஷன் போயிருக்கு. பட் நம்மளுடைய கன்ஃபார்ம் டார்கெட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு இது தான். சரிங்களா, அதுக்கு மேலே வந்து நீங்கள் போகிறது எல்லாமே உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஓகேங்களா, ஓகேங்க, இன்றைக்கி உங்ககிட்ட இதை வந்து நான் ஷோ பண்ண நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட்டும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி ட்ரேடிங், ஹேவ் அ கிரேட் டே.